வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு சிம்பிளான அப்பம் தான். இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன். ஒரு கப்பு வந்து பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் இதே ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் பால். முதல்ல வந்து இந்த அரிசியை உளுந்து நல்லா தண்ணியில் ஒரு 3 hours ஊற வச்சுட்டு அரைச்சிடலாம். நான் ரொம்ப கொஞ்சமாக போட்டதுனால ஒன்றாவே நான் ஊற வச்சுட்டேன். நீங்கள் நிறைய போட்டீங்கன்னா நீங்கள் தனித்தனியாகவும் ஊற வச்சுக்கலாம். அப்புறம் இந்த அரைக்கும்போது இந்த தேங்காய் பாலையும் நம்ம விட்டுட்டு 2 உப்பும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பச்சை மிளகாயை துண்டு துண்டாக நறுக்கி அந்த மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சின்னு வந்த மாவு வந்து ரெடி ஆகிடுது. இதை வந்து நம்ம அப்பக்காரில் போட்டு எடுத்துடலாம். நான் பச்சை மிளகாய் வந்து ஃபுல்லாக போடல, அதில் வந்து 3/4 தான் போட்டேன். இது வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அப்பக்காரில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம இதை போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். இது வந்து நான் அரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்ச உடனே நான் வந்து இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நேரமாக அதை ஃபெர்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் விடலைன்னா. இப்போ அப்பக்காரில் வந்து நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். ஃபுல்லாக கூட எண்ணெய் விடலை, 3/4 தான் விட்டுருக்கேன். இப்போ நம்ம அப்பத்தை போட்டு எடுத்துடலாம். நான் கொஞ்சம் கேஸை நிறுத்தியிருக்கேன். ஏன்னா எண்ணெய் வந்து நல்ல சூடாகிடுது. இதுக்கு மேலே இது சூடாக வேண்டாம். வேணும்னா நடுவில் நம்ம கொஞ்சம் கேஸை ஏற்றிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த அப்பத்தை இதில் போட்டு எடுத்துடுறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு அப்பமாக போடலாம். இப்போ நான் அப்பத்தெல்லாம் போட்டு எடுத்துட்டேன். கொஞ்சம் கேஸை நான் மறுபடியும் மூட்டிட்டு அது சின்னதாக வச்சுக்கிறேன். 5 நிமிஷத்தில் வந்து இது வேந்துடும். வேந்தால் நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியறது இல்லையா, அது சைடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுது. இப்போ நம்ம வந்து முள்ளமாக அதை திருப்பி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துடுத்து, இன்னொரு பக்கம் நான் திருப்பி போட்டுட்டேன். நான் எப்படி திருப்பி போட்டேங்கிறத காமிக்கிறேன். கொஞ்சம் நிதானமாக தான் அதை திருப்பி போடணும். இல்லைன்னா நீங்கள் ஸ்பூனாலேயே கூட பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் கூட எண்ணெய் விடுறேன். எண்ணெய் அது 2வது பக்கம் வேகிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது எப்படி நல்ல பந்து மாதிரி ஆகிடுத்து பாருங்க. 2 பக்கமும் நான் திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் கூட ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு கொடுத்தேன். ஏன்னா இந்த பக்கமும் வேகணும் இல்லையா. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து இந்த அப்சார்பன்ட் பேப்பரில் வச்சுட்டு இந்த கொஞ்சம் எண்ணெய், இது அவ்வளோவா எண்ணெய் குடிக்காது. ஏன்னாக்கா நீங்கள் நிறைய தண்ணியை விட்டு அதை
போட்டேன்னாக்கா தான் கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும். இதுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்காது. இருந்தாலும் இதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். அந்த இருக்கிற எண்ணெயை நம்ம இந்த பேப்பரில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட அப்பம் எல்லாமே ஓரளவு வெந்துட்டு இதெல்லாம் நம்ம இந்த ஸ்பூனாலே ஒவ்வொன்றா எடுத்துட்டு நம்ம போட்டுடலாம். இப்போ நான் மற்ற 2 அப்பத்தையும் கூட எடுத்துட்டு கேஸை நிறுத்திடுறேன். இப்போ நான் எல்லா அப்பத்தையுமே எடுத்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்பம் வந்து நல்லா ரெடி ஆகிடுது நம்மளுக்கு. இது வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்கும், அப்படி தான் எடுக்கணும். இது வந்து ரொம்ப கரிய வேண்டாம், ஆனால் நல்ல மேலே வந்து கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இதை வந்து நீங்கள் தேங்காய் சட்னியோடையோ இல்லை உங்களுக்கு என்னமானோ குருமா அது மாதிரி வேணும்னா அதுவும் கூட பண்ணி கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டொமேட்டோ சட்னி பண்ண போனேன், இது வரைக்கும் பண்ணலை. அது பண்ணினப்புறம் அது கூட தான் இதை சர்வ் பண்ண போகிறேன். தோசையும் கொடுத்து இதுவும் கொடுக்க போகிறேன். இட் இஸ் அ வெரி வெரி டேஸ்டி ஐட்டம். எங்கள் அம்மா கிட்டேருந்து தான் நான் இதை கற்றுனேன். எங்கள் அம்மா வந்து அடிக்கடி இது பண்ணுறது உண்டு. அந்த காலத்தில் வந்து ரொம்ப எண்ணெய்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா யாரும் நினைக்க மாட்டா. அதனால இதை வந்து ஈஸியாகவே நிறைய பேர் 4-5 அப்படி சாப்பிடுவா. இதுவும் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு சேஞ்சுக்கு பண்ணி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. இதை டிஃபன் பாக்ஸில் கூட நம்ம வைக்கலாம், ஒரு 2-3 வச்சு கொடுக்கலாம். Hope you all will like this video. If you like my video, please subscribe to my channel. Thanks a lot for supporting me. Thank you.